அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இருக்க அழகர் கோயில் வல்லாளப்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம கூட வந்து நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர போய் தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்க பேர் என்ன ப்ரோ? மாதேஸ்வரன். மாதேஸ்வரன். நீங்க என்ன பண்றீங்க இப்ப? இப்ப வந்து சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எந்த வருஷம் வேலைக்கு பண்ணீங்க? 23ல ப்ரோ. 2023ல. 2023. சரி சரி. எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்றீங்க நீங்க? நான் இப்போ வந்து நாகாலாந்துல ராஜஸ்தான்ல வந்து ட்ரைனிங் முடிச்சது ராஜஸ்தான்ல முடிச்சேன். சரி ஓகே. இப்போ போஸ்டிங் வந்து எனக்கு நாகாலாந்துல போட்டுருக்காங்க. அப்படிங்களா? அப்ப நீங்க போன வருஷம் ஜிடில என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ராஜஸ்தான்ல ட்ரைனிங் போனான். சரி ஓகே ப்ரோ. எங்க ஊருக்காரங்க 2 பேரு. ஒருத்தன் பேர் அருள், இன்னொருத்தன் அருள். அருள் சி தானே அவர் பேரு? இல்ல, அவன் பேர் ஏ அருள்குமார். அருள். நத்தம். அருள் தெரியும். அருள் தெரியும். போட்டோ கூட இருக்கு. நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோ. ராஜஸ்தான்ல இருக்க ஜோத்பூர் போயிட்டீங்க. ஆமா. இப்ப உங்களுக்கு அங்க ஜோத்பூர்ல என்னென்ன மாதிரி ரொட்டீனா வந்து பிராக்டிஸ் தான் போயிட்டு இருந்துச்சு? நாங்க போன ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப எப்படின்னா நாங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா நாங்க ஆவடியில இருந்தப்ப அப்படியே எல்லாமே தமிழ் பசங்க. எங்களுக்கு ஹிந்தி எனக்கு வந்து 0% அப்ப. இப்ப இல்ல, இப்ப ஃபுல்லா தெரியும் எனக்கு ஹிந்தி. அப்போ 0%ல இருந்துச்சு. நம்ம வந்து ஆவடியில இருந்தப்ப ஃபுல்லா தமிழ் பசங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்லா ஜாலியா வீட்டுல இருக்க ஃபீல் இருந்துச்சு. அப்படியே எங்க பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி எங்க ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல போனோம்னா எல்லாம் அப்ப எம்பி ஸ்டேட்ல இருந்து பசங்க இருந்தாங்க. பீகாரு, சத்தீஸ்கர், எல்லா ஸ்டேட்ல இருந்து நம்ம தமிழ்நாடு, பெங்கால், எல்லாமே பெங்கால் பசங்க நல்லா எல்லா பசங்களும். அவங்களுக்கு பெங்கால் பசங்க நம்மள மாதிரி தான். ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும். அவங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. பெங்காலி தான் பேசுவாங்க அவங்க. இந்த மாதிரி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டே அப்படி உள்ள போய் நுழைந்தோம்னா பயமுறுத்திட்டாங்க. ஃபுல்லா ஹிந்திலாம் பேசுறான். இங்கிலீஷ் தெரியவே இல்லை. நாங்க எப்படி கன்வே பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி கவனிச்சு அதெல்லாம் கவனிச்சு ஓரளவுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டாச்சு. ஒரு வாரம் போயிருச்சு. இப்படி ஒரு வாரம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. ஹிந்தி தெரியாத பசங்க அப்படியே விட்டாங்க, ஃப்ரீயா விட்டாங்க. அந்த ஒரு 2வது வாரம் ஆரம்பிச்சதுக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே 2வது வாரத்துல ஃபர்ஸ்ட் டே காலையில ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கணும் ப்ரோ. அதான் டெய்லி ரொட்டீன் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிடணும். 4:15க்கு நம்ம கிரவுண்ட்ல போய் நிக்கணும். ஃபுல் யூனிஃபார்ம் போட்டு. யூனிஃபார்ம்னா பிடி ட்ரெஸ்ல, மேல ஒயிட் டிஷர்ட், கீழே காக்கி லோவர். ஆமா, ஏதோ பேர் ஏதோ சொல்லுவாங்களே, பரேடா இல்ல பரேடு பிடி பரேடு. வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்னு சொன்னா அது ட்ரில் பரேடு. வந்து பிடி பரேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே மார்க்கால்ல ஸ்டார்ட் ஆகும். மார்க்கால்ல ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம பிடி கூட்டி போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு எப்படி ஓடுறதுக்கு ஐடியாவே இல்லை. 5 கிலோமீட்டர் ஓட விட்டாங்க. 5 கிலோமீட்டர்ன்றது வந்து அப்போ வந்து நல்லா ஓடிலாம் நம்ம மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஓட முடியல. ஃபுல்லா மேல மேடு, மலை, கீழே இறக்கம், இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஓடினது இல்லை. ஃபுல்லா நம்ம ஃபிளாட்டா ஓடிருக்கோம். கிரவுண்ட்ல ஓடிருக்கீங்க, இதெல்லாம் ஓடிருக்கீங்க. ரொம்ப பழக்கம் இல்லை எனக்கு. இந்த மேல ஏறி ஓடுறது, கீழே இறங்கி ஒரு திரும்ப மேல ஏறுறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கஷ்டமாவும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்படியே இந்த பிடி பரேடு முடிஞ்சோம்னா ட்ரில்லுன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லா ராஜஸ்தானை பொறுத்தளவு புயல் அப்படி வந்துச்சுன்னா மணல் அப்படியே வரும். அப்படியே ஃபுல்லா வரும். அந்த இதுக்குள்ள நின்றுட்டு இருப்போம். ட்ரில் அடிச்சுட்டு இருப்போம். ஏக் தோ அப்படின்னு செம்மையா. நல்லா ஒரு 2 நாள் நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதுவே போக என்னடா இதே பண்ணிட்டு இருக்கோம் மைண்ட் டார்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரில் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பீரியட், அதுக்கப்புறம் 5வது பீரியட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் காலையில ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். போகும் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் நாஸ்தா டைம். சாப்பாடு, காலை சாப்பாடு. நாஸ்தான்றது காலையில சாப்பாடு. அந்த காலை சாப்பாடு 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்துல நம்மளுக்கு இருக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அந்த 1/2 மணி நேரத்துல நம்ம வந்து அது கூட ட்ரில்லு தான் இருப்பாங்க. அது 5 நிமிஷத்துல. ட்ரில்லுனா நம்ம எப்படி சொல்றது, இல்ல ஏதோ ஒர்க் அவுட் மாதிரி. ஒர்க் அவுட்லாம் கிடையாது. அது நம்ம எப்படி சொல்றது, இப்ப நீங்க வந்து இதை பண்ணி ஆகணும், இது பழக்கமா இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்றது. அது ஒரு ட்ரில் அப்படின்னுவாங்க. இந்த இத்தனை நிமிஷத்துல நீங்க முடிக்கணும் அது அப்படின்றது ட்ரில். பிராக்டிஸ். ட்ரில்ன்றது பிராக்டிஸ். ஒண்ணுமில்ல. இப்ப இந்த இடத்துல ஃபுல்லா குப்பையா இருக்குன்னா 5 நிமிஷத்துல கூட்டி முடிக்கணும். 5 நிமிஷத்துல இந்த 5 நிமிஷம் உனக்கு ட்ரில் கொடுக்குறேன், இதை ஃபுல்லா கூட்டி முடிக்கணும். அவ்வளவுதான். இந்த இடம் வந்து நீ பாக்குறப்ப, நான் நடக்கிறப்ப என் கால் தடம் வந்து இதுல பதியணும். இது மாதிரி நடந்திருக்கு எனக்கு. இப்ப நீங்க யாரதான் சொன்னீங்க, இது மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு. நானு அருள்லாம் பண்ணிருக்கேன். நானு 2 பேருமே சேர்ந்து பண்ணிருக்கேன். சரி. இதெல்லாம் கூட்டிட்டு அப்படியே கால் தடம் வந்து அவர் பூட் வந்து படணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. அப்ப இந்த ட்ரில்லுங்கிற டாஸ்க் மாதிரி. டாஸ்க் அதான். இங்க குப்பை எல்லாம் கூட்டணும். இப்ப ஒரு செவத்துல காமிச்சிட்டு நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரேன், ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்கணும். அது ஒரு ட்ரில். அதான். சரி. இதே மாதிரிதான் அந்த ட்ரில் பீரியட் முடிஞ்சோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா 4 பீரியட் ட்ரில், 1 பீரியட் கிளாஸ். இந்த கிளாஸ்ல என்ன நடத்துவாங்க இதெல்லாம் தெரியாது எனக்கு. ஒரு ஹிந்தி தெரியாதுல்ல. அப்ப அதான் 2வது வாரம் ஆரம்பிச்சு முதல் நாள் போயிட்டு இருக்கு. கரெக்டா போயிட்டு இருக்கப்ப கிளாஸ் நடத்துவாங்க. அதுல போய் உட்காந்துருப்போம். நம்ம தமிழ் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துருக்கோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து நல்லா அரட்டை அடிக்கிறது கிளாஸ்ல உட்காந்து. காலேஜ் மாதிரி வரும் அந்த ஒரு பீரியட் வந்து. 4 பேரும் முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய இது முடிச்ச மாதிரி. அந்த ஒரு பீரியட் நல்லா ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மதியானம் லஞ்ச் பீரியட் வந்துடும். வந்துட்டு கரெக்டா 1 மணிக்கு விடுவாங்க.
எல்லா பீரியடும் முடிஞ்சோன்னா 1 மணிக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. 1 மணி ஃப்ரீயாக விட்டு அதில் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பாடு, 1 மணி நேரம் சாப்பாடு போயிடும். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அந்த டயத்தில் நம்ம சாப்பிட்டுக்கணும், குளிச்சுக்கணும், துணி துவச்சிக்கணும், எல்லாமே நம்ம தான் எல்லாமே பண்ணிக்கணும். எதுவுமே நம்ம செல்ஃப் தான், எல்லாமே செல்ஃப் தான். அதுக்கப்புறம் முடிச்சோன்னா கரெக்டாக சாப்பாடு முடிச்சிடும். சாப்பாடு முடியவே ஒரு 2 மணி ஆயிரும். கரெக்டாக 3:20க்கு விசில் அடிச்சிருவாங்க. அந்த ரெஸ்ட் டைம் முடிஞ்சோன்னா 3:20க்கு நம்ம ரெஸ்ட் டைம் முடிஞ்சிடும். 3:20க்கு விசில் அடிச்சிருவாங்க. ரோல் கால், அது செக் ரோல் கால்னு சொல்லுவாங்க. அது 11 மணிக்கு தான் வைப்பாங்க. கரெக்டாக நம்ம தூங்க எப்படா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அயன் பண்ணிட்டு யூனிஃபார்ம்லாம் வருதி அப்படின்னு யூனிஃபார்ம் வந்து காக்கி யூனிஃபார்மாக வருதின்னுவோம். காம்பேட்டில் போட்டிருப்போம், அதை வந்து யூனிஃபார்ம்வோம். இந்த மாதிரி இதுன்றப்ப கரெக்டாக நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு அப்பதான் படுப்போம். 2 விசில் அடிப்பாங்க. 2 விசில் அடிச்சோன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஹாஃப் ட்ரெஸ்ல இருந்தா கூட பரவாயில்ல, செப்பல் இருந்தா கூட பரவாயில்ல, செப்பல் போடலன்னா கூட பரவாயில்ல, கீழே போய் நிக்கணும். கீழே போய் அவங்க விசில் அடிச்சோன்னா நம்ம எல்லாம் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அவங்க பேசுவாங்க. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது கரெக்டா 11 மணிக்கு தான் அடிப்பாங்க. முத நாள் 2 நாள்லாம் நமக்கு தெரியாது எத்தனை மணி அடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அப்படியே நான்லாம் அப்பதான் தூங்க போயிட்டு இருக்கேன். யூனிஃபார்ம்லாம் தேய்ச்சி மடிச்சு அழகா வச்சுட்டு படுத்தேன். படுத்தோன்னு விசில் அடிச்சாங்க. விசில் அடிச்சு என்ன இதுக்கு ஓடுறாங்க, எப்படி ஓடுறாங்க என்னதுன்னே தெரியல. எனக்கு புதுசா இருந்துச்சு. என்னடா பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் சலோ அப்படின்னாங்க. எல்லாம் யூனிஃபார்ம் சேஞ்ச் அப்படின்னாங்க. ஹிந்திக்கார பசங்க, நம்ம ஹிந்தி தெரியாது. சேஞ்ச் அப்படின்னாங்க. யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பிடி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அப்படியே ஓடி கீழே போய் போனா நின்ட்டாங்க. எங்களெல்லாம் மறைச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் லேட்டா போன கோஷ்டி. லேட்டா போன கோஷ்டி மறைச்சு பனிஷ்மெண்ட். அப்பதான் முத பனிஷ்மெண்ட் அப்படியே ஃப்ரண்ட் ரோல். அப்படியே இப்படி ஃப்ரண்ட் ரோல். கையை ஊண்டக்கூடாது. முன்னாடி மட்டும் தான் கையை ஊண்டணும், பின்னாடி இருக்கப்ப கையை ஊண்டக்கூடாது. ஃபுல்லா முதுகு கால்லாம் முன்னாடி போயிடணும். அதாவது இப்படி கையை மட்டும் வச்சுட்டு குட்டிக்காரன மாதிரி. அங்க இருந்து ஒரு 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டர் போய் அடிச்சு திரும்ப ரிட்டர்ன் வா அப்படின்ட்டாங்க. அப்ப 100 மீட்டர் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும். நல்லா அது ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. என்னடா பனிஷ்மெண்ட் எல்லாரும் முன்னாடி நம்ம வாங்க விட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதா, டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அப்படியே நினைக்கிறேன். அந்த 11 மணி ரோல் கால்ன்றது வேற எதுவுமே பேச மாட்டாங்க. சும்மா சம்பந்தம் இல்லாம எல்லாம் பேசிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொன்னதே சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம மண்டையில ஏறணும், அவங்க சொல்றது நம்ம மண்டையில ஏறணும். ஒருத்தர் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, நம்மளுக்கு புரியணும். தமிழ் பசங்க எல்லாம் இருப்போம், தமிழ் பசங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியணும் அப்படின்ற இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹிந்திக்கார பசங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரியாது, அதனால கொஞ்சமா சொல்லி முடிச்சிருவாங்க. நம்மள வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ் பசங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, சரி ஃப்ரீயா விட்டுருங்க, அவங்களை எதுவும் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப இந்த படத்துல இந்த விவேக் எப்படி அதேதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதேதான் உன்னை போன ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த மாதிரி தான். ஓகே அந்த மாதிரி கரெக்டா 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ப்ரோ. 11:30 40 கூட ஆயிரும். 12 மணி கூட சில நேரத்துல 1 மணி கூட ஆயிருக்கு. போக டைம் எடுத்துக்குவாங்க, அவங்க நிறைய எடுத்துக்குவாங்க. அவங்களும் தூங்க மாட்டாங்க. அவங்களும் நாங்க எப்போ எந்திரிக்கிறோமோ அதே டயத்துக்கு எங்களோட ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க. அவங்க நாங்க 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பைய கிளம்பி லேட்டா வருவாங்க. ஆனா அவங்க நடத்துறதுனால அவங்க லேட்டா வருவாங்க. ஆனா நாங்க வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க நின்றுருக்கோம். கேமரா அங்கிட்டு எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். எந்த ஒரு தப்புமே பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளின். இந்த ஃபோர்ஸை பொறுத்தளவு இந்த துணை ராணுவம் அப்படின்னு சொல்றோம். அந்த துணை ராணுவத்துல இருக்க எங்க சிஆர்பிஎஃப் மட்டும் இல்ல, எல்லா ஃபோர்ஸுமே ஒரே இதுதான், ஒரே நோக்கம் தான், டிசிப்ளின். இதுல ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கு எல்லாம். நம்ம ஏதோ ஒரு பெரிய சண்டை போட்டு ஏதோ ஒரு அடிச்சிட்டோம், ஒருத்தனை அடிச்சிட்டோம், ஆனா நம்ம டிசிப்ளினா இருந்தோம், முன்னாடி வந்து நம்ம அவங்க பார்வைக்கு டிசிப்ளினா நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மள வந்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ண. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்க. இதே நம்ம வந்து அன்டிசிப்ளினா தெரிஞ்சுட்டு அவங்க பாக்குறவங்கலாம் அந்த அன்டிசிப்ளினா தெரிஞ்சுட்டு இது போய் நம்ம இதனோம்னா அது நடக்காது. அவங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்க ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ். ஸோ சாப்பாடுங்கிறது வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு எப்படி நம்ம தமிழ் சாப்பாடு கிடைச்சா இல்ல அங்க கிடைக்கிற சாப்பாடுக்கு நீங்க அப்படியே மாறிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் போனோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அங்க போனோம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க. இதோட முக்கியமான விஷயம் நீங்க கேட்டீங்க, இப்ப சாப்பாடு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனா வெளியில ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இப்போ நாங்க இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. எப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வீட்டுல கூட சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடுலாம் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சாப்பாடு இப்போ இருக்க இடத்துல, நாகாலாண்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல. ஓகே. ஆனா ட்ரைனிங் பண்ண இடத்துல அப்படியே உள்டா. மொத்தம் 1200 பேருக்கு மேல நாங்க ட்ரைனிங் பண்ணோம். மாஸ்டர் 2 பேர் தான் இருப்பாங்க, சமைக்கிறதுக்குன்னு 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் எல்லாம் அந்த 1200 பேருக்கு சமைக்கணும். பிளஸ் அவங்க இருக்க ஸ்டாஃபுக்கு ஃபுல்லா அவங்க தான் சமைக்கணும். எல்லாத்தையுமே ஒரே இதுதான். ஆனா ஸ்டாஃபுக்கு வந்து தனியா சமைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு 40 பேர் 50 பேர் ஒரு அவ்வளவுதான். அந்த குவான்டிட்டி அவங்க கம்மி, நாங்க குவான்டிட்டி கூட, ஆள் ரொம்ப அதிகம், அவங்க ஆள் கம்மி. அவங்களுக்கு தனியா சமைக்கிறப்ப அந்த ஆள் கம்மியா சமைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்.
எங்களுக்கு 1200 பேருக்கு சமைக்கிறப்ப தண்ணி அள்ளி ஊத்து, உப்பு இருக்காது. மெயின் உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது. சாப்பாடுக்கு இது 2 தான் முக்கியம். ஆமா, அது 2மே இருக்காது. ரைஸ்ல வந்து நான் இந்த லீவுக்கு வந்தப்பெல்லாம் வீட்டுல வந்து சாப்பாடு பார்த்தேன், ரொம்ப ஒயிட்டா இருந்துச்சு. ரொம்ப ஒயிட்டா எனக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. கண்ணு செட் ஆகல, எனக்கு இந்த விஷன் செட் ஆகல. என்னடா சாப்பாடு இப்ப இருக்கு, நம்ம வேற எதுவும் சாப்பிட போறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அங்க வந்து மைண்ட் செட் ஆயிருச்சு. அந்த சாப்பாடு சாப்பிட்டாகணும். மெயினா ட்ரைனிங் வந்துட்டீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்காது. நம்ம வீட்டுக்காக நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம், பிளஸ் நாட்டுக்காக. ஆமா, கண்டிப்பா. இல்ல சாப்பாடை பத்தி எதிர்பார்க்க கூடாது, ட்ரைனிங்ல எதிர்பார்க்க கூடாது. இல்ல உண்மையிலே எதுக்காக அது வந்து அது ஒரு ட்ரில்லுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது ட்ரில். இப்ப திடீர்னு நீங்களே ஒரு நமக்கும் வேற நாட்டுக்கும் போர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப சாப்பாடு சரியா கிடைக்கும், அப்ப கிடைக்கிற சாப்பிட மாதிரி தான் இருக்கும். அதுக்காக சிஆர்பிஎஃப் கொடுக்குற அது ஒரு தனி விதமான ஒரு ட்ரில் ட்ரைனிங். ஓகே. ஆனா ராஜஸ்தான் வரைக்கும் போனது, ராஜஸ்தான் போயிட்டு எல்லாமே 32 பேர் போயிட்டோம். போயிட்டு ஒரு 5-10 பேர்